ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் சயின்ஸில் அலகு 3 அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், சோப்புகளின் முதன்மை மூலம் டேஷ் ஆகும். சோப்புகளின் முதன்மை மூலம் விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும் ஆகும். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 2, வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு டேஷ் கரைசல் பயன்படுகிறது. வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் பயன்படுகிறது. 2க்கான பதில் ஆப்ஷன் பி, சோடியம் ஹைட்ராக்சைடு. கேள்வி 3, சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் டேஷ். சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. 3க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 4, பீனால் என்பது என்ன? பீனால் அப்படிங்கிறது கார்பாலிக் ஆசிட். 4க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 5, இயற்கை ஒட்டுப்பொருள் டேஷ்லேருந்து தயாரிக்கப்படுகிறது. இயற்கை ஒட்டுப்பொருள் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? ஸ்டார்ச்லேருந்து தயாரிக்கிறாங்க. 5க்கான பதில் ஆப்ஷன் சி, ஸ்டார்ச். செகண்ட் ரோமன் பார்த்துடலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, வெங்காயம் நறுக்கும்போது நம் கண்களில் கண்ணீர் வர காரணமான வாயு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ப்ரொஃபைல் தயால் எஸ்ஆக்சைடு. கேள்வி 2, சோப்பு தயாரிக்க நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் டேஷ் தேவைப்படுகிறது. என்னெல்லாம் தேவைப்படுது? சோப்பு தயாரிக்கணும்னா தண்ணி வேணும், தேங்காய் வேணும், அதுக்கடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு வேணும். 2க்கான பதில் சோடியம் ஹைட்ராக்சைடு. கேள்வி 3, உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது எது? உழவனின் நண்பன் என அழைக்கப்படுபவை மண்புழு. 3க்கான பதில் மண்புழு. கேள்வி 4, சுற்றுச்சூழலுக்கு உகந்தது எது அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்தது கரிம உரங்கள். 4க்கான பதில் கரிம. கேள்வி 5, இயற்கை பசைக்கு உதாரணம் என்ன? இயற்கை பசைக்கு உதாரணம் ஸ்டார்ச். சரியா தவற பார்த்துடலாம். 1, செறிவூட்டப்பட்ட பீனால் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. இது தவறு. 2வது, ஜிப்சம் மருத்துவத்துறையில் அதிகளவு பயன்படுகிறது. இதுவும் தவறு. 3, ஜிப்சத்தை சூடுபடுத்துறதுனால பாரிஸ் சாந்து கிடைக்கிறது. இது கரெக்டு. அடுத்து, ஒட்டுப்பொருள் அப்படிங்கிறது இரு பொருட்களை ஒன்றோடொன்று பிரிக்க பயன்படுகிறது. இது தவறு. எதுக்காக தவறு அப்படின்னா ஒட்டுப்பொருள் அப்படிங்கிறது கம் இல்லையா? கம்மு ஒன்றோடு ஒன்று சேருமே ஒழிய பிரிக்காது. அதனால் இது தவறு. 5, என்பிகே என்பது தாவரங்களுக்கான முதன்மை சத்துக்கள். இது கரெக்டு. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். சோப்பு NaOH, சிமெண்ட்டு RCC, உரங்கள் NPK, ஜிப்சம் CaSO4 பீனால் அப்படிங்கிறது 6,6H5OH. அடுத்து, கீழ்வரும் வாக்கியங்களை சரியான வரிசையில் எழுதுக. ஆர்டர் மாறி இருக்குது. நம்ம ஆர்டர் வைஸாக எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான். முதல்ல என்ன வரும்? சோப்பு தயாரிக்கக்கூடிய இடத்துல பழைய செய்தித்தாள் விரித்து வைக்கணும். முதல்ல வர்றது. 2வது, கண்ணாடி குவளையில் சிறிதளவு நீரை நிரப்பணும். 3வது, அதோட அடர் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து குளிர வைக்கணும். 4வது, பின் அதனுடன் தேங்காய் எண்ணெயை சிறிது சிறிதாக கலந்து கலக்கி கொண்டே இருந்தால் இக்கரைசல் கூழ்மமாகி கெட்டித்தன்மை மாறும். 5வது, பின் இதனை சிறிய காலி தீப்பெட்டியில் ஊற்றி உலர வைத்தல் கிடைப்பது சோப்பு. அடுத்து 6வது, இந்த சோப்பின் மூலம் உங்கள் கைக்குட்டையை துவைக்க முயற்சிக்கவும். நம்மளே செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய ஆர்டர் வைஸ். அடுத்து உப்புமை பார்த்துடலாம். யூரிக் அப்படிங்கிறது கனிம உரம், மண்புழு அப்படிங்கிறது கரிம உரம். டேஷ் ஸ்டார்ச் இயற்கை ஒட்டுப்பொருள், செலோடைப் அப்படிங்கிறது செயற்கையான ஒட்டுப்பொருள். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது.